அரசியல் ஆயிரம் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். கடந்த 15ஆம் தேதி சென்னையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தேசிய பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சு. அந்த பொதுக்குழு கூட்டத்தில் அதனுடைய தேசிய தலைவர் பேராசிரியர் காதர் மீதன் அவர்கள் அவருடைய பேட்டியில் முஸ்லீம் லீக்குடைய அமைச்சர்கள் கூட்டணி மந்திரி சபையில் 4-5 பேர் இடம்பெறுவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எத்தனை இடங்களில் போட்டியிடுவீங்கிறப்ப தமிழ்நாட்டில் 234 இடங்களில் போட்டியிடுவோன்னு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிருபர்கள் கேட்ட கேள்விகளுக்கு அவர் சொன்ன பதில்கள்லாம் ரொம்ப வித்தியாசமான பதில்களாக இருக்குது. 26 அப்பாவிகளை கொன்றவங்க மனிதனாக இருக்கிறதுக்கு கடுகளவும் தகுதியற்றவர்னு சொல்லியிருக்காங்க. பாலஸ்தீனத்துக்கு எதிராக இஸ்ரேல் நடத்தும் போரை உடனடியாக நிறுத்த வேணும்னு உலக நாடுக்கு கோரிக்கை வைக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் ஆதரவாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு. முஸ்லீம்கள் மட்டும் இல்லாமல் அனைத்து தரப்பினரும் கடுமையாக எதிர்க்கக்கூடிய இந்த வக்ஃபு திருத்தச் சட்டத்தை முழுமையாக தீர்ப்பு வருவரை நாங்கள் எதிர்ப்போம், எங்கள் போராட்டம் தொடரும் இருக்காரு. அதே போல் தேசியத்துடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய குஞ்சாலிக்குட்டி அவர்கள் சோதனைகளை சாதனைகளாக மாற்றி காட்டுவோம், மதச்சார்பின்மையை நிலைநிறுத்துவோம், நாட்டு நலனுக்கு தீங்கு ஏற்படும் போது அரசுக்கும் இராணுவத்துக்கும் முழுமையாக ஆதரவு அளிப்போம் அப்படின்னு சொல்லி சென்னையில் நடந்த அந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய கவுன்சில் கூட்டத்தில் செய்தியாளர் சந்திப்பில் தேசிய பொதுச் செயலாளர் PK குஞ்சாலிக்குட்டி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ பேராசிரியர் காதர் மீதன் அவர்கள் முஸ்லீம் லீக்குடைய அமைச்சர்கள் 4-5 அமைச்சர்கள் இடம்பெறுவார்னு சொன்னது பலருக்கும் ஆச்சரியத்தையும் வியப்பையும் ஏற்படுத்துச்சு. அவர் எந்த கோணத்தில் அதை சொன்னார், என்னென்ன செய்திகள் நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தினாங்க, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு தன்னுடைய 77வது ஆண்டில் ஒரு விஸ்வரூபம் எடுத்து இந்தியா முழுக்க ஒரு புதிய பரிணாமத்துக்கு நோக்கி செல்லுதா அப்படிங்கிற சில தகவல்களை சில நிமிடங்கள் நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள், கேளுங்க. அதோட உங்களுடைய கருத்துக்களையும் இந்த அரசியலான கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ நான் செய்திக்கு போவோம். கடந்த மே மாதம் 15ஆம் தேதி சென்னையில் அபு பேலஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய மண்டபத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய தேசிய பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் 3வது முறையாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய தேசிய தலைவர் பேராசிரியர் காதர் மீதன் அவர்கள் 3வது முறையாகவும் தலைவராக ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இஸ்லாமியர்கள் தங்களுடைய உள்ளத்தில் வச்சு போற்றக்கூடிய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அழைக்கக்கூடிய இஸ்லாத்துடைய இறுதி தூதர், உலக மக்களுக்கு இறுதி தூதராக வந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வம்சா வழியில் வந்த பணக்காடு சையத் அலி ஷிஹாப் தங்கள் அப்படிங்கிறவங்க தான் இந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய அரசியல் ஆலோசனை குழு தலைவராக இருக்கிறாங்க. PCA மெம்பர்னு சொல்லுவாங்க, பொலிட்டிக்கல் அட்வைசரி கமிட்டியோடைய நிரந்தர தலைவராக இருக்கிறாங்க. அவருடைய தலைமையில் தான் இந்த தேர்வு நடைபெற்று இந்த தேர்வாளர்களை அவர் வாழ்த்தி அறிவிப்பு செய்தார். அந்த வகையில் தலைவராக ப்ரொஃபஸர் பேராசிரியர் KM காதர் மீதன் அவர்களும், பொதுச் செயலாளராக கேரளாவுடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் MLAவுமான PK குஞ்சாலிக்குட்டி அவர்களும், தேசிய அமைப்பு செயலாளராக ET முகமது பஷீர் அவர்கள் கேரளாவை சேர்ந்தவர்களும், மூத்த துணைத் தலைவராக டாக்டர் அப்துல் சமத் சமதானி MP அவர்களும், தேசிய பொருளாளராக முஸ்லீம் லீக்குடைய PV அப்துல் வஹாப் MP அவர்களும் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. 7 துணைத் தலைவர்களையும் 7 தேசிய செயலாளர்களையும் ஏகமனதாக தேர்வு செய்யப்பட்டாங்க. KPA அப்துல் மஜீத் கேரளா MLA அவர்களும் துணைத் தலைவர்களாக, 2வது M அப்துல் ரஹ்மான் ex-MP தமிழ்நாடு அவர்களும், 3வதாக சிராஜ் இப்ராஹிம் சேட் கர்நாடகா அவர்களும், 4வதாக தஸ்தகீர் இப்ராஹிம் ஆகா கர்நாடகா அவர்களும், 5வதாக M நயீம் அக்தர் பீகாரை சேர்ந்தவர்களும், 6வதாக கௌசர் ஹயாத் கான் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர்களும்,
7வதாக கே ஜைனுலாப்தீன் கேரளாவைச் சேர்ந்தவர்களும், துணைத் தலைவர்களாக 7 பேர்களும், தேசிய செயலாளர்களாக சையது முனவர் அலி ஷிஹாப் தங்கல் அவர்களும், குர்ரம் அனீஸ் உமர் அவர்களும், நவாஸ்கனி எம்பி அவர்களும், அட்வொகேட் ஹரிஸ் பிரான் எம்பி அவர்களும், ஹெச் அப்துல் பாசித் அவர்களும், டிஏ அகமது கபீர் அவர்களும், சிகே ஜுபைர் அவர்களும் அந்த 7 பேர்கள் வந்து தேசிய செயலாளர்களாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. தேசிய துணைச் செயலாளர்களாக 1வது ஆசிப் அன்சாரி டெல்லியும், அட்வொகேட் ஃபைசல் பாபு கேரளா அவர்களும், முகமது கோயா கேரளா அவர்களும், ஃபாத்திமா முசஃபர் எம்சி தமிழ்நாடு அவர்களும், ஜெயந்தி ராஜன் கேரளா அவர்களும், அஞ்சன் குமார் சின்ஹா ஜார்க்கண்ட் அவர்களும், டாக்டர் நஜ்முல் ஹசன் கனி உத்தரப்பிரதேசமும் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, தெலுங்கானா, பஞ்சாப், டெல்லி, ராஜஸ்தான், ஆந்திர பிரதேசம், மேற்கு வங்காளம், ஹரியானா, ஜெய்ப்பூர், குஜராத் போன்ற அனைத்து மாநிலங்களுக்கும் புதிய மாநில தலைமை நிர்வாகிகள் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க ஏகமனதா. இதில் வந்து பெண்களுக்கும் அந்த அரசியல் அங்கீகாரமும், முஸ்லீம் லீக்னா முஸ்லீம்கள் மட்டுமல்ல சகோதர சமயத்தவரையும் அதில் பங்கு வகிக்க செய்வோங்கிறத வெளிப்படுத்துகிற விதமாக தான் பெண்களுங்கிற வகையில் சென்னையைச் சேர்ந்த மாநகர்மன்ற உறுப்பினர் ஃபாத்திமா முசஃபர் அவர்களையும், கேரளாவைச் சேர்ந்த ஜெயந்தி ராஜன் என்கிற அந்த சகோதரிகளையும் தேசிய செயலாளர்களாக தேர்வு செய்ததோட, அஞ்சான் குமார் சின்ஹா ஜார்க்கண்டை சேர்ந்த அந்த மாற்று மத சகோதரர் அவர்களையும் அந்த தேசிய செயலாளராக தேர்வு செய்து விட்டுருக்காங்க. இதே போல் மற்ற பொறுப்புகளுக்கு அதிகபட்சமான பெண்களும், அதே போல் அடுத்த சகோதர சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் பொறுப்புகளுக்கு வந்திருக்காங்க. இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தனது 77 வருஷ அரசியல் வாழ்க்கையில் வந்து நிச்சயமாக தேச நலனில் வந்து எப்போவுமே நாங்கள் வந்து ஒருங்கிணைத்து நிற்போம். ஒரு பிரச்சனைன்னு வர்றப்ப கட்சியாக நாடாங்கிறப்ப நாட்டு பக்கம்தான் நிற்போங்கிறத அவங்க ஏகமனதாக எடுத்து சொல்லிக்கிட்டு வர்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு பிரகடனத்தை செய்தவங்க கேரளாவில் வந்து வரக்கூடிய தேர்தலில் வந்து வழமைப்படி காங்கிரஸோட கூட்டணி சேர்ந்து அதிகப்படியான இடங்களில் வெற்றி பெற்று நிச்சயமாக ஆட்சி அமைப்போங்கிற ஒரு தகவலை தான் பேராசிரியர் காதர் மீதின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ தான் அந்த நிருபர்கள் கேட்குறாங்க, அப்போ உங்களுடைய ஆட்சி எந்த வகையில் இருக்குங்கிறப்ப அங்கே வந்து கூட்டணி ஆட்சி தான் இருக்கும், காங்கிரஸோட சேர்ந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் கூட்டணி ஆட்சி தான் அமையும். நிச்சயமாக அந்த கூட்டணி ஆட்சியில் வந்து 4-5 முஸ்லீம் லீக்குடைய அமைச்சர்கள் இடம்பெறுவாருங்கிற நம்பிக்கையை தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்த ஒரு நிருபர் கேட்குறாரு, தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் எத்தனை இடங்களில் போட்டியிடுவீங்க அப்படிங்கிறப்ப தலைவர் அவர்கள் வந்து 234 இடங்கள்லையும் போட்டியிடுவோம் அப்படின்னு எல்லாரும் ஒரு அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. கூட்டணியாக சேர்ந்து எங்கள் கூட்டணியே 234 இடங்கள்லையும் இடம்பெறும் அப்படிங்கிற அவருடைய பதில் வந்து பலருக்கும் வந்து ஒரு மகிழ்ச்சியையும் ஒரு வியப்பையும் கொடுத்தது. தலைவருடைய கருத்து எப்படி இருக்குன்னா, நாங்கள் வந்து 8 தொகுதிகளை கேட்டிருக்கோம், தலைமையும் கூட்டணி தலைமையும் கொடுக்கக்கூடிய தொகுதிகளை வந்து நாங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்துணர்வோடு பெற்றுக்கொள்வோம். ஆனால் நாங்கள் வந்து 234 தொகுதியிலையும் போட்டியிடுறதா சொல்லி கூட்டணி வெற்றிக்கு பாடுபடுவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பதில் வந்து எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியத்தை வியப்பையும் கொடுத்துச்சு. இந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வந்து கேரள மாநிலத்தில் தொடர்ந்து மாறி மாறி ஆட்சிக்கு வராங்க. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் காங்கிரஸும் ஒரு கூட்டணியாக இருந்து ஆட்சியை பிடிப்பாங்க. அடுத்த பீரியடில் வந்து சிபிஐ கம்யூனிஸ்ட் பார்ட்டி பிடிப்பாங்க. இப்போ அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆட்சியில் இருக்கிறதுனால வரக்கூடிய அந்த தேர்தலில் வந்து நிச்சயமாக 2016 100க்கு 100% காங்கிரஸ் முஸ்லீம் லீக் கூட்டணி தான் அங்கே வந்து பெரும்பான்மையான வெற்றி பெறுன்றிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் கடந்த அந்த பேரிடர் பாதிப்புகளில் வந்து முஸ்லீம் லீக்குடைய பணி அங்கே வந்து மிக சிறப்பாக இருந்துச்சு. வயநாட்டில் வந்து நிலச்சரிவு ஏற்பட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் வீடுகளையும் உயிர்களையும் பொருள்களையும் இழந்திருக்கிறப்ப அந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் அதனுடைய சார்பு அமைப்பான கேஎம்சிசியும் களத்துக்கு போயிட்டு பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து அவர்களுக்கு மிகப்பெரிய உதவிகளை சேர்ந்த உணவு, உடை, வீடு சொல்லி பல ஆயிரம் கோடி ரூபாய்களுக்கு வந்து உதவி செய்தாங்க, உடல் உழைப்பு ஒத்துழைப்பு செய்தாங்க. அப்படிப்பட்ட மக்களை வந்து அந்த கேரள மக்கள் வந்து அன்பாக
போற்றி பாராட்டுறாங்க, வரவேற்கிறாங்க. அந்த அடிப்படையில் வந்து நிச்சயமாக இங்கே காங்கிரஸ் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கூட்டணி நிச்சயமாக வருங்கிறதோட வரக்கூடிய அந்த தமிழ்நாட்டு தேர்தலையும் திமுகவுடைய கூட்டணியில் தான் நாங்கள் தொடர்ந்து இருந்துக்கிட்டு வர்றோம், இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திமுகவிலையும் ஒரு கணிசமான ஒரு நல்ல ஒரு எங்களுக்கான ஒரு தொகுதியை மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கொடுத்து வழங்குவார்ங்கிற நம்பிக்கையை தெரிவிச்சிருக்கிறாரு. அந்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களும் பேராசிரியர் காதர் மீதின் அவர்களுடைய அந்த பதவியேற்புக்கு வந்து தன்னுடைய வாழ்த்தை சொல்கிறப்ப, பண்பும் அரசியல் முதிர்ச்சியும் மதிக்கூர்மையும் பெற்ற பேராசிரியர் கே.எம். காதர் மீதின் தலைமையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சீரிய மக்கள் பணி சிறக்கட்டும், 3வது முறையாக தேசிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து வாழ்த்துகிறேன் சொல்லி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய வாழ்த்தை சொல்லியிருக்கிறாரு. தமிழ்நாட்டில் உள்ள எந்த சூழ்நிலையிலும் தமிழ்நாடு வந்து ஒரு வித்தியாசமான மாநிலம். இது வந்து ஒரு முற்போக்கான ஒரு உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய, திராவிட கொள்கைகளை ஆழமாக நம்பக்கூடிய, ஒரு சிறந்த ஒரு ஆட்சி நடத்தக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியில் தொடர்ந்து நாங்கள் வந்து பயணிப்போங்கிறத ஆணித்தரமாக இதில் தெரிவிச்சிருக்கிறாரு. அந்த திமுக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளுமே வந்து உறுதியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறதுனால வரக்கூடிய 2026 தேர்தல் வந்து நிச்சயமாக அந்த திமுக கூட்டணிக்கு வந்து மிக ஜாதகமான ஒரு கூட்டணியாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் ஒரு வித்தியாசம் என்னென்னா, இவ்வளவு நாட்களும் எல்லா மாநிலங்களையும் தன்னுடைய கால் பதிக்காத இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இந்த முறை இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களுக்கும், உத்தரப்பிரதேசம், பீகார், தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், காஷ்மீர், கர்நாடகா, இப்படி அனைத்து மாநிலங்களுக்கும் நிர்வாகிகளையும் பொறுப்பாளர்களை நியமித்து ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே கால் பதித்து இந்திய திருநாட்டுக்கான தேவைகளையும் அனைத்து சமுதாய மக்களுடைய அரவணைப்பில் செய்யக்கூடிய ஒரு புதிய உத்வேகத்தை கொண்டு செயல்பட ஆரம்பிச்சிருக்கு. அது பற்றிய செய்திகளை தான் அந்த தேசிய பொதுக்குழுவில் அறிவிச்சாங்க. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த அரசியலை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா இந்த செய்திக்கு ஒரு லைக் கொடுங்க. இதை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதிய பொறுப்பேற்றுள்ள இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய அந்த புதிய நிர்வாகி தேசிய தலைவர் பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்கள் உள்ளிட்ட அந்த அத்தனை தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நம்ம இந்த சேனல் வழியாகவும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வாழ்த்துக்கள்.